கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். Command them to do good, to be rich in good deeds, and to be generous and willing to share. 18ஆம் வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் என்று சொல்கிறார். Now, you can almost see Timothy say, "Oh, Paul, I don't want to sit down with people and talk to them about money." அவர் ஒருவேளை சொல்லியிருப்பாரு, அப்பா தனக்குத்தானே சொல்லியிருப்பாரு, இவர் எல்லாம் மற்றதெல்லாம் செய்திடுறேன், பணத்தை மட்டும் பேசி பணத்துக்காரங்க கிட்டையும் பேச வேணாம் இந்த மாதிரி, அல்லது பணத்தை குறித்து நான் பேசுவதற்கு கூச்சப்படுகிறேன் என்று ஒருவேளை பவுல் அப்போஸ்தலரே இப்படியா சொல்லுவீர் நீர் என்று சொல்லியிருக்கலாம். I don't mind talking to them about being good. நல்லவங்களா இருங்கன்னு நான் தாராளமா சொல்லிடலாம், சுலபமா சொல்லிடலாம். I don't mind talking to them about having good deeds as a part of their life. நற்கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்பதை சொல்லிடலாம் சுலபமாக. But I don't want to sit down with people and talk to them about giving and about being willing to share. ஆனா நீங்க உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பணத்தை குறித்து பொருளை குறித்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்வதற்கு மிகவும் கடினப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன். I'm not very comfortable sitting down with my friends and asking them to be generous. நான் எனக்கு என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து உதாரத்துவமாய் கொடு என்று சொல்வதற்கு கூச்சப்படுகிறேன். Besides, Paul, why would I want to do this? பவுல் அப்போஸ்தலரே, நான் எதற்காக இதை செய்ய வேண்டும்? Our churches have no need for money. நம்முடைய சபைகளுக்கு பணம் தேவையில்லையே. I am a volunteer. நான் உழைக்கின்றேன். We have no buildings to pay for. கட்டடம்லாம் கட்டி முடிச்சாச்சு. We have no Sunday school materials to pay for. நாம் சண்டே ஸ்கூல் நடத்துறது, விடுமுறை பள்ளி நடத்துறது அல்லது ஞாயிறு பள்ளி நடத்துகிறதற்கெல்லாம் தேவையானது ஒன்றுமே இல்லையே, ஏற்கனவே எல்லாம் இருக்கிறதே. The main church in Jerusalem is still taking care of the widows and the orphans. பவுல் அப்போஸ்தலனே, அந்த சபை, எருசலேமின் சபை, அவர்கள் எல்லாரையும் எல்லா பணத்தையும் ஒன்றாக சேர்த்து அவர்கள் பராமரித்து வருகிறார்களே, சாப்பாடு போடுகிறார்களே, விதவைகளை கவனிக்கின்றார்களே. So Paul, this doesn't make much sense to me. இது எனக்கு அறிவிலே எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறதே பவுல் அப்போஸ்தலனே என்று தீமோத்தேயு சொல்லியிருக்கலாம். We have no need for money, but you want me to sit down and to tell people to be generous and to be willing to give. பணம் நமக்கு தேவையில்லை, ஆனா அந்த நேரத்துல போய் நான் பணம் கொடுங்கன்னு நான் அவங்க கிட்ட போய் பேசினா என்ன மாதிரி நினைப்பாங்க என்ன பவுல் அப்போஸ்தலரே என்று யோசிச்சிருக்கலாம். Why would I want to do that? ஏன் நான் இதை செய்யணும்? And it's almost as if Paul knew Timothy was going to have that reaction. பவுல் அப்போஸ்தலனுக்கு இது தீமோத்தேயு இப்படிதான் யோசிப்பாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தாரு. Because Paul responds to Timothy's reaction in verse 19. 19ஆம் வசனத்திலே இது முன்கூடியே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவின் சிந்தனையை அறிந்தவராக அவர் 19ஆம் வசனத்தை முன்கூடியே அதற்கு பதில் அளிக்கிறார். Timothy, when you lead people to be generous, உதாரத்துவம் உள்ளவர்களாய் மனிதர்களை வழி நடத்தும் பொழுது, they lay up treasure for themselves as a firm foundation for the coming age, so that they may take hold of the life that is truly life. 19ஆம் வசனத்தை எழுதுகிறார், அதை நான் வாசிக்கின்றேன். நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி
வருங்காலத்திற்கான தங்களுடைய நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களிடத்தில் கட்டளையிடு. Now don't miss this truth. இந்த உண்மையை நீங்க மறந்துடாதீங்க. Paul says to Timothy, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடத்தில் சொல்வது, Timothy, I want you to sit down and talk to the people of the churches about being generous. நீ உதாரத்துவமாய் இருக்க வேண்டும் என்று விசுவாசிகளிடத்திலேயும் தலைவர்களிடத்திலேயும் போதிக்க வேண்டும். Because when they are generous, அவர்கள் உதாரத்துவ குணமாக இருக்கின்ற நேரத்திலே they establish treasure for themselves in heaven. மோட்சத்திலே பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். And they build a foundation that allows them to take hold of the life that is really life. இந்த உலகத்திலேயே அவர்கள் அடிக்கல் நாட்டி அடித்தளம் போட்டு அவர்கள் வருங்காலத்திற்கு ஏற்ப பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்? எப்படி? உதாரத்துவமாக கொடுப்பதனால். So for whose benefit was Timothy to sit down and talk to his people about being generous? உதாரத்துவமாய் இருப்பதனாலே அதனால் பயனடைவது யார்? It wasn't for Timothy's benefit. திமோத்தி பயனடையல. It wasn't for the church's benefit. சபை பயனடையல. It was for the benefit of the giver. யார் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் அஸ்திபாரம் போட்டு நிலையாக நின்று வருங்காலத்திலே வரப்போகின்ற உலகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காக தான் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்கள். Timothy, if you want your people to really grab onto the Christian life, teach them to give. தீமோத்தேயுவே, உண்மையாக நீ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சீடத்துவத்திலே உக்கிரானத்துவத்திலே உன்னிடத்திலே நான் கொடுத்த விசுவாசிகளை வளர்க்க வேண்டும் என்றால் உதாரத்துவமாக கொடுப்பதில்தான் அவர்கள் வளர்ச்சி இருக்கிறது. Pastor, church leader, good friend, if you want your people to grow, encourage them to be givers. சபை போதர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய விசுவாசிகளை, உங்களுக்கு கீழ் உள்ள விசுவாசிகளை, உங்களை பின்பற்றுகிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற விசுவாசிகள் அவர்கள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் உதாரத்துவத்திலே நன்றாக தேவனுக்கு கொடுப்பதிலே அவர்களை வளர்க்க வேண்டும். The person who benefits most when you encourage people in their stewardship of giving is the person who gives. நீங்க பிறரை இப்படி உற்சாகப்படுத்தும் பொழுது, உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்தும் பொழுது நீங்கள் அல்ல, அந்த கொடுப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். கொடுப்பவர்களுக்கு அது ஒரு தருணமாக மாறிவிடுகிறது. அவர்கள் அதிலே வளர்கின்றார்கள். This is the central truth to all that is involved in Christian fund development. இதுதான் பணம் சேகரிப்பதிலே, கிறிஸ்தவ ஊழியத்திற்காக பணம் சேகரிப்பதன் முக்கிய அம்சம். Christian fund development is not primarily for the church, it is primarily for God's people. நாம் இப்படி ஊழியத்திற்காக பணம் திரட்டுவதனுடைய நோக்கமே அது சபைக்காக அல்ல, ஒரு ஊழியக்காரனுக்காக அல்ல, அல்லது ஒரு ஊழியத்திற்காக அல்ல. அது கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இருக்கிறது. As we lead people to grow in the grace of giving, we lead them in Christian maturity. கொடுக்கின்ற கிருபையிலே மக்களை வளர்க்கின்ற நேரத்திலே அவர்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் வளர்ந்து விடுகிறார்கள். Our goal is not to manipulate money out of them. நீங்கள் ஏதோ சொல்லி மிரட்டி இரட்டி அவர்களுக்கு பணத்தை அவர்களிடத்திலிருந்து பிடுங்கிறது அல்ல.
We dare not motivate them to give out of false motivations. அவர்கள் தங்கள் சுயத்துக்காக கொடுக்கிறது அல்ல, தன்னலத்துக்காக கொடுக்கிறது அல்ல. We invite them to become generous for their benefit first. அவர்களை நாம் வரவேற்கின்றோம். வரவேற்பதன் முக்கிய நோக்கம், நீங்கள் உதாரத்துவமாய் கொடுங்கள் என்று வரவேற்பதற்கு முக்கிய நோக்கம், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதற்காகவே நாம் இப்படி வரவேற்கின்றோம். When they become generous, the church then begins to have all of the finances it needs. இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் உதாரத்துவமாக கொடுக்கின்ற நேரத்திலே சபைக்கு தேவையானது அனைத்தும், அந்த ஊழியங்களுக்கு தேவையானது அனைத்தும், ஊழியக்காரனுக்கு தேவையானது அனைத்தும் வருகிறது. Earlier in this series we mentioned that because God owns everything, there is no shortage of money for ministry. நாம் முன்றி பார்த்தோம், கர்த்தருக்கு அனைத்தும் சொந்தம், அவர் படைப்பாளி. அப்படி இருக்கிற நிலையிலே குறைபாடு என்று நமக்கோ நம்முடைய ஊழியத்துக்கோ இல்லை. ஏனென்றால் நாமும் அவருக்கு சொந்தம், நம்முடைய ஊழியமும் அவருக்கு சொந்தம், நமக்கு இருப்பது அனைத்தும் அவருக்கு சொந்தம். And some of you said you don't know our situation. நீங்க ஒரு சொல்லலாம், ஐயா நீங்க பேசிடலாம் சுலபமா, என்னுடைய நிலை உங்களுக்கு தெரியாது. You're not short of money, you're short of stewards. என்ன தெரியுமா, இந்த உலகத்துல உங்க ஊழியத்துல பண தட்டுப்பாடு இருந்ததுன்னா அதுக்கு காரணம் உக்ரானக்காரர்கள் உங்கள் சபையில இல்லை, அதனால்தான் கொடுக்காது இருக்கிறார்கள். அப்படி உக்ரானக்காரர்கள் உங்களுடைய ஊழியத்திலேயோ சபையிலோ இருக்கும் பொழுது கட்டுப்பாடு இருக்காது. God does remarkable things when people learn to give. கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறார். மனிதர்கள் தங்களுக்கு இருக்கிறதிலிருந்து கொடுக்கிறதுனாலே, கர்த்தர் கொடுத்தவற்றை பகிர்ந்து கொள்வதனாலே பெரிய அதிசயங்களை தேவன் செய்கின்றார். God bless you as you give this some thought. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை குறித்து நீங்கள் தியானம் செய்யுங்கள்.